Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷவனாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் பசங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லோரும் சோஷியல் எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அட்டென்ட் பண்ணீங்க? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் வந்ததான்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிட்டோம், அடுத்தது என்ன பண்ணுறது? இந்த கேள்வி தானே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் இதை யோசிச்சுட்டு இருப்போம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது? கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுறது? இந்த விஷயம் தான் நம்ம மனசில் இப்போ ஓடிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடனே படிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட் மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, இப்போ தான் நாங்கள் எக்ஸாம் முடித்தோம், அதுக்குள்ளே அடுத்த ப்ரிப்பரேஷனா அப்படின்ட்டு. எஸ், நீங்கள் ஒரு 2 நாள் கண்டிப்பாக லீவ் எடுத்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே பிரேக் வேணும், பிரேக் எடுத்துக்கோங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதியிருக்கீங்க. இந்த ஃபுல் போர்ஷன் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப லேகாக இருக்கும், என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், என்னென்ன சாப்டர்ஸ்க்கெலாம் நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸ் கொஷின் பேப்பரில் எப்போவுமே கம்பல்சரியில் 4th லெசன்லேருந்து கொஷின்ஸ் அவ்வளோவா வராது. பட் இந்த வாட்டி 4.1 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருந்தாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்டில் வேறு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 4th சாப்டரில் 4.1ல் ஒரு கொஷின் 5 மார்க் கொஷின். அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருப்போம், 4th சாப்டரில் வந்து தியரம்ஸ் 5 மார்க் வந்து அது பார்த்தா போதும். பட் இதுக்கப்புறம் நம்ம 4th சாப்டரில் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸையும் பார்க்கணும். ஏன்னா கம்பல்சரியில் அது கேட்டாங்கன்னா சென்டம் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்களையும் நோட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸில் வந்து நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும், முக்கியமாக இதெல்லாம் கவனிக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ் அப்படின்ற ஒரு சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த சென்டம் ஸ்டடி பிளானில் என்ன இருக்கும்னா, டெய்லி நான் உங்களுக்கு வீடியோஸ் தருவேன். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டடி பிளான் வீடியோஸ் கொடுத்துருந்தோமோ, நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாமோட சென்டம் ஸ்டடி பிளான் தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு சேலஞ்ச் வீடியோவாக வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த சேலஞ்ச் யாருன்னா அக்செப்ட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் செஷனில் எழுதுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பொறுத்து எவ்வளோ பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? செகண்ட் திங், இந்த சேலஞ்சிங் வீடியோஸில் அப்படி என்னெல்லாம் இருக்க போதுன்னா, ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுன்றது. ஸோ இந்த வீடியோஸில் வர கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும் 60% எடுக்கிறோன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு 80+ ரீச் ஆக முடியும். இதை என் பசங்க இன்னும் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோஸில் வர கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 60+ அவங்களும் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரே கொஷின் அவங்க நிறைய வாட்டி எழுதி பார்க்கும்போது எக்ஸாமில் அந்த கொஷின் வந்தால் இதுதான் ஆன்சர், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுக்க முடியும், சரிங்களா? 80% மார்க் எடுக்கிறவங்க சென்டம் எடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சேலஞ்ச் வீடியோவோட மெயின் எய்மே, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து செட் பண்ணி வைங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட்டாக தான் கிடைக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் Day 1 வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அங்கேயும் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா சேலஞ்சிங் வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியும், சரிங்களா? அண்ட் இதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். என்னை பற்றிக்கு நான் மேக்ஸை பற்றி மட்டும் தான் யோசிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு சயின்ஸ் பற்றியும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து எடுக்க போகிறேன். January 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். January 1 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க போதும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கிராஷ் கோர்ஸில் சேம் இதே தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்ன அங்கே லைவில் நான் சொல்லி தருவேன், நான் கரெக்ஷன் பண்ணுவேன், நான் வந்து உங்களை பார்த்துப்பேன், சரிங்களா? சேலஞ்சிங் வீடியோஸை நீங்கள் செல்ஃபாக வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு நாள் முடிக்கிறீங்களான்னு செக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். என்னோட சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் சென்டம் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் சேர்ந்தே இந்த ப்ரிப்பரேஷனை வந்து சூப்பராக செய்ய போகிறோம்.
ஸோ எல்லாருமே இந்த சேலஞ்ச் சீரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லா கொஷின்ஸையும் முடிங்க. ஸோ தட் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? மேக்ஸில் சென்டம் எடுக்கணும், 500க்கு வந்து 480 ப்ளஸ் எடுக்கணும், 500க்கு 500 எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? நான் என் சைட்லேருந்து நான் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சேலஞ்சிங் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாத்துலேயும் வர கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்ட் நம்ம சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இப்போவே கமெண்ட் செஷனில் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ நம்ம சேனல் இன்னும் நிறைய லெவல்ஸ் போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நம்ம சேனல் பற்றி இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியாமல் இருக்குது அப்படின்னா கைண்ட்லி அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் வீடியோஸ் பற்றி அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.